தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் திகழ்ந்த விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுதும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் நேரடியாக மரியாதை செலுத்தினார். மேலும் விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பொதுவெளியில் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பழையதை நினைத்து கொண்டு அதற்கு மறுப்பும் தெரிவித்து உள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்காக அனைத்தையும் இழந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசி கோரிக்கையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் பொதுவெளியில் விஜயகாந்த் அவர்களை அடக்கம் செய்திருக்கலாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை மெரினாவில் அடக்கம் செய்வதற்காக ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு போராட்டத்தை தழுவினார் என்பதை நினைவு கூற வேண்டும். தற்பொழுது விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு ஊழல் வழக்கிலும் செய்யாமல் தனது சொந்த பணங்கள் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்காகவே உதவிகளையும் செய்தார். துணிச்சலாக அரசியல் கட்சி தலைவர்களையும் எதிர்த்து வந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான நல்ல காரியத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இன்று முழுவதும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் நாளை மாலை 4:30 மணி அளவில் தேமுதிக கட்சி அலுவலகத்தின் முன்பிறம் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக தேமுதிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ள நிலையில் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழும் காட்சி தற்பொழுது மக்கள் மத்தியில் நெஞ்சை உலுக்கும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு சினிமா நடிகனும் திரையில் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்வது போல காட்சிகளை கொடுப்பார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நடிகர் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் சேமித்து வைத்த அனைத்து பணங்களையும் மக்களுக்காகவும் ஏழை எளிய குழந்தைகளுக்காகவும் தானம் தர்மம் செய்தவர் என்பதில் தற்பொழுது வரை எந்த ஒரு நடிகரும் மறுக்க மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடை பற்றி உங்களது கருத்துக்களை விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் என்றால் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மற்றும் பண்ணிருங்க. விஜயகாந்த் அவர்களின் உடல் பொது இடத்தில் நல்லடக்கம் செய்யக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியதை பற்றி மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் மக்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.